நீதிமொழிகள் 21வது அதிகாரம் அதனுடைய 31வது வசனத்தை வாசிப்போமாக. குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். யுத்தத்திற்குரியதான ஒன்று குதிரை. அன்றும் இன்றும் அநேக நாடுகளில் குதிரை யுத்தத்திற்கு பயன்படுத்துவார்கள். வேதம் சொல்லுகிறது, ஜெயம் கிடைக்க வேண்டும் என்றால், அல்லேலூயா, என்னதான் ஆயத்தப்படுத்தி இருந்தாலும் ஆமென், கர்த்தர் செய்ய வேண்டும். தேசத்தில் பல நாடுகள் யுத்தங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. பலவிதமான ஆயுதங்களோடு போரிடுகிறார்கள். ஆனால் சாதாரணமாய் அற்பமாய் நினைக்கிற சில நாடுகள் பெரிய நாடு என்று சொல்லுகிற நாடுகளை தாக்கி விடுகிறார்கள். ஆமென். இவள் எல்லாவற்றின் மத்தியிலேயும் தேவன் ஒருவர் இருக்கிறார். ஆமென். எதை செய்ய வேண்டுமோ அதை கர்த்தர் அனுமதிப்பார். தேசத்தில் ஒன்று நடக்க வேண்டும் என்றால் தேவனுக்கு தெரியாமல் நடக்காது. ஆமென். ஆட்சியாளர்களை குறித்து ஜெபிப்பதுண்டு. இவர் ஆட்சிக்கு வர வேண்டும், அவர் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று. யாரை ஏற்படுத்த வேண்டும் என்று தேவனுக்கு தெரியும். ஆமென். அல்லேலூயா. தேவனுடைய அனுமதி இல்லாமல் யாரும் தேசத்தை ஆள்வதற்கு ஆட்சிக்கு வர முடியாது. நாம் நினைப்போம், ஐயோ இந்த ஆள் வந்துட்டா, அப்படியே இதனால அந்த பிரச்சனை இருக்கு, அது என்ன செய்வது, என்னென்ன நெருக்கங்கள் வருமே என்றெல்லாம் நாம் நினைப்பதுண்டு, புலம்புவதுண்டு. அல்லேலூயா. ஆனால் தேவன் ஒரு நோக்கத்தோடு ஒவ்வொன்றை வைக்கிறார். ஆமென். இந்த நாட்கள் பார்க்கும்போது அநேக ஜெபங்களுக்கு பதில்கள் இல்லை. தெய்வ பக்தியோடு உண்மையாய் ஜீவிக்கிற தேவனுடைய பிள்ளைகளுடைய ஜெபங்களுக்கு கர்த்தர் பதில் கொடுக்கிறார். உலகம், தேசம் முழுவதும் பல ஜெபங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த ஜெபங்களுக்கு நாம் எதிர்பார்த்ததான பதில்களை என்ன செய்ய முடியவில்லை, பார்ப்பதில்லை. அல்லேலூயா. காரணம் என்னவென்றால், அல்லேலூயா, ஜெபிக்கிற மனுஷனை கர்த்தர் பார்க்கிறார். அல்லேலூயா. நமக்கு தன்னை தெரியும், 2 பேர் ஜெபிக்க சென்றார்கள், ஆயக்காரனும் பரிசேயனும். ஒருவனுடைய ஜெபத்தை கர்த்தர் ஏற்றுக்கொண்டார். ஆமென். ஒருவனுடைய ஜெபத்தை கர்த்தர் தள்ளிவிட்டார். 2 பேர் தங்களுடைய விளைவிலிருந்தும் தங்களுடைய ஆட்டு மந்தையிலிருந்து 2 பேர் கர்த்தருக்கு காணிக்கை செலுத்த, பலி செலுத்த கடந்து சென்றார்கள். ஒருவனுடைய காணிக்கையும் அவனையும் கர்த்தர் ஏற்றுக்கொண்டார். ஒருவனுடைய காணிக்கையை கர்த்தர் ஏற்றுக்கொள்ளவில்லை. அல்லேலூயா. அப்போ ஒரு ஜெபத்தை கர்த்தர் கேட்க வேண்டும் என்றால், ஆமென், நம்மிடத்தில் சில தகுதிகளை அவர் எதிர்பார்க்கிறார். ஏதோ ஒரு நிலையில் வாழ்ந்து கொண்டு ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு தேவனிடத்தில் பதில் கிடைக்காது. ஜெபித்தோம் என்ற ஒரு திருப்தி நமக்கு இருக்கும், ஆனா பதில் வராது. ஆனா புரிந்து கொள்ள வேண்டும். கையில் தலையில சொல்லுவோம். அதாவது நம்ம நினைப்போம், என்னென்ன காரியங்களுக்காக ஜெபிக்கிறேன், என்னென்ன காரியம் ஜெபித்தேன், இவ்வளவு நேரம் ஜெபித்தேன் என்று நம்ம கணக்கு சொல்லுவோம். அல்லேலூயா. ஆனா ஜெபித்ததற்கு என்ன வந்திருக்காது, பதில் வராது. ஜெபம் பண்ணனே, ஏன் எனக்கு பதில் கிடைக்கலன்னு நம்ம கேள்வி கேட்போம். அல்லேலூயா. ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும், நீ முழங்கால் படியிட்டவுடன், ஆமென், முதலாவது கர்த்தர் உன்னை பார்க்கிறார். உன்னை கர்த்தர் பார்க்கிறார். ஒரு ஜெபத்தை கேட்பதற்கு முன்னராய் ஜெபிக்கிற உன்னை அவர் பார்க்கிறார். நீ தேவனுக்கு முன்பதாக எந்த நிலையில் நீ காணப்படுகிறாய் என்பதை கர்த்தர் பார்க்கிறார். அல்லேலூயா. தேவ சமூகத்தில் ஒரு ஆயத்தத்தோடு, ஆமென். பாருங்க, மோசேயிலிருந்து கர்த்தர் சொன்னார். அல்லேலூயா. கர்த்தரை சந்திப்பதற்காக கர்த்தர் அவனை அழைக்கிறார். ஆமென். நீ அதிகாலையில் எழுந்து இருட்டோடு, ஆமென், ஆயத்தமாகி என்னுடைய சன்னிதானத்தில் மலையின் உச்சிக்கு வா என்று அழைக்கிறார். அல்லேலூயா. எப்படி வரணுமா, ஆயத்தமாக. அடுத்தது அதிகாலையில் வா. எங்க வா,
உச்சிக்கு வா. ஆமென். அப்ப தேவன் அவனிடத்தை எதிர்பார்க்கிறார், நீ ஆயத்தப்பட்டு வா. தேவனை சந்திக்க வர தேவனுடைய கடந்து வரும்போது, தேவனுடைய சமூகத்தின் முழங்கால் படியிடும் போது, ஹல்லேலூயா, உன்னிடத்தில் ஒரு ஆயத்தத்தை அவர் எதிர்பார்க்கிறார். வேதம் சொல்லுகிறது, இதோ ரட்சிக்க கூடாதபடி கர்த்தருடைய கைகள் குறுகி போகவில்லை, கேட்க கூடாதபடி அவருடைய செவி மந்தமாகவில்லை. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் தேவனுக்கும் நடுவாக என்ன உண்டாகிறது? பிரிவினை உண்டாகிறது. அடுத்தது, உங்கள் பாவங்களே செவி கொடாதபடிக்கு மறைக்கிறது. தேவனை புரிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. நான் கூப்பிடுகிறேன், ஜெபிக்கிறேன், எனக்கு பதில் இல்லையே, நான் தேவனுடைய பிள்ளை தானே என்று நாம் புலம்புகிற நேரம் உண்டு. கர்த்தர் செயல்பட முடியாதவர் அல்ல. ஹல்லேலூயா. அவருடைய கை என்ன செய்யவில்லை? குறுகி போன கை அல்ல. ஆமென். அவருடைய கை செயல்படுவதற்கு பராக்கிரமம் நிறைந்த கரமாக இருக்கு. வேதத்தில் கர்த்தருடைய வலது கரம் பராக்கிரமம் செய்யும். ஆமென். ஹல்லேலூயா. ஆனால் உனக்குள் இருந்து ஒன்று தடுக்கிறது. உன் வாழ்க்கையில் சிலது அதை தடுக்கிறது. அப்ப ஒரு நபர் தேவனிடத்தில் ஜெபிக்க முழங்கால் படிக்கிறதுக்கு முன்பதாக முதலாவது நீ உன்னை நீ பரிசோதனை செய். ஆமென். நிறைய காரியம் மத்தியில் இருக்கிறது. அந்த ஏரியா நான் போகல, நான் வேற ரூட்ல தான் போக விரும்புறேன். ஹல்லேலூயா. தேவன் அதை உன் ஜெபிக்கிற உன்னை பார்க்கிறார். ஆமென். உன் தகுதி தேவன் முன்பதாக நீ எப்படி இருக்கிறார்? வேற ஒரு பாவிகளுக்கு தேவன் என்ன செய்வதில்லை? செவி கொடுப்பதில்லை. ஒருவன் வாசிப்பட்ட வசனம் யோவான்ல அறிந்திருக்கிறோம், தேவ பக்தி உள்ளவனாயிருந்து அவருக்கு சுத்தமானதை செய்தால் செவி கொடுக்கிறார். ஆமென். பாவிகளுக்கு நம்ம நினைப்போம், பாவி என்றாலே பெரிய கொலை செய்யறது, விபச்சாரம் பண்ண, வேசித்தனம் பண்ண, இதெல்லாம் தான் பெரிய பாவம் நம்ம நினைச்சிட்டு இருப்போம். அல்லேலூயா. தேவன் வெறுக்கிற அநேக காரியங்களை நம்முடைய இருதயங்கள் சுமந்து கொண்டு நடக்கிறோம். தேவன் துக்கப்படுகிற அநேக சிந்தைகள் நமக்குள் நிரம்பி இருக்கிறது. அல்லேலூயா. மனிதனிடத்தில் நாம் பேசும்போது இருதயத்தில் ஒன்றை வைத்து அதை மறைத்து பேசுகிறோம். ஆனா தேவனிடத்தில் நீ பேசும்போது, அல்லேலூயா, முதலாவது உன்னுடைய இருதயத்தை பார்க்கிறார். மனிதன் பார்ப்பது உன் வெளி தோற்றத்தை, தேவன் பார்ப்பது உன்னுடைய உள் தோற்றத்தை. அப்ப தேவ சமூகத்தை போகும்போது உள்ளான நிலையில் உனக்கு ஒரு ஆயத்தம் தேவை என்று கர்த்தர் உனக்கு சொல்லுகிறார். ஆமென். போராட்டம் நிறைந்த உலக வாழ்க்கையில், அல்லேலூயா, வெற்றிகரமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். ஆமென். அதற்கு தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் அவர் தெரிந்து கொள்ளுகிறார், ஆயத்தப்படுத்துகிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சரி, நாம் இங்க பார்த்தோம், குதிரையானது யுத்த நாளுக்காக என்ன செய்யப்படுது? ஆயத்தப்படுத்தப்படுகிறது. ஜெயமோ கர்த்தரால் வரும் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. பாருங்கள், யுத்தத்திற்கு ஆயத்தப்பட்ட குதிரை. ஆமென். ஆயத்தப்படுத்தப்பட்ட குதிரை. ஆமென். ஆனால் ஜெயத்தை கொடுக்கிறவர் தேவன். ஆமென். நீ ஆயத்தம். ஆமென். ஜெயம் கொடுக்கிறவர் தேவனாய் இருக்கிறார். உன் சொந்த பலத்தை சார்ந்து நீ நிற்கும் போது உன்னிடத்தில் நீ ஒரு விடுதலையை, ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. என்னால் இல்ல, என் தேவனால். பாருங்க, இதுல சில காரியங்கள் பார்க்க முடியும். 1 சாமுவேல் வருவோம். அவருடைய 17வது அதிகாரம் 32ஆம் வசனத்தை வாசிப்போம். இவன் நிமித்தம் ஒருவனுடைய இருதயமும் கலங்க வேண்டியதில்லை, நான் போய் யுத்தம் பண்ணுவேன் என்றார். அல்லேலூயா. இவன் யார்? சாதாரணமான ஒரு ஆட்டு மேய்ப்பன். ஆமென். அல்லேலூயா. ஆனால் யாரை பார்த்து சொல்லுகிறார்? தேசத்தின் ஒரு ராஜா. ஆமென். பெரிய படையை வைத்திருக்கிறார். சவுல் ராஜா
பார்த்து அவனுக்கு ஒரு பெரிய சேனை இருக்கிறது. ஆனால் சாதாரணமான ஒரு ஆடு மேய்க்கிற ஒரு சிறுவன் அங்க போய் தைரியமா பேசுறான். அல்லேலூயா. அதனால பெரிய சம்பவங்கள் நமக்கு தெரியும். ஆனால் சில பாயிண்ட்களை நான் எடுக்க விரும்புகிறேன். அல்லேலூயா. ஐயவே தலையில சத்தமா சொல்லு. 17வது அதிகாரத்துல தேவ ஜனமாகிய இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எதிராக ஆமென் பெலிஸ்திய சேனை யுத்தத்துக்கு அணிவகுத்து நிற்கிறார்கள். ஆமென். ஒருபுறம் பெலிஸ்திய சேனை, ஒருபுறம் தேவ ஜனமும் தேவ ஜனத்தின் ராஜாவாய் இருக்கிற சவுலும் அவருடைய ஆட்களும். ஆமென். அல்லேலூயா. ரெண்டு கூட்டத்துக்கும் யுத்தம். அல்லேலூயா. ஒருபுறம் பெலிஸ்தியர் யார்? அந்நியர், புறஜாதியார், தேவன் அற்றவர்கள். அல்லேலூயா. அவர்களுக்கும் தேவனுடைய ஜனம் என்று சொல்லப்படுகிற இஸ்ரவேல் ஜனங்களுடைய சேனைகளுக்கும் அவன் ராஜாவாகிய சவுல் ராஜா அவனும் தலைமையில் இவர்கள் யுத்தம். ஆமென். அல்லேலூயா. அங்க என்ன நடக்கிறது பாருங்க. யுத்தத்துக்கு சேனை ஆயத்தம். ஆமென். யுத்தத்திற்கு குதிரைப்படை ஆயத்தம். ஆமென். அல்லேலூயா. யுத்தத்திற்கு பட்டயங்கள் ஆயத்தம். அல்லேலூயா. ஆனா இது ஜெயம் கொடுக்கிற ஒருவர் மேலே என்று பார்க்கிறார். ஆமென். எல்லாரும் நீ பெரிய சேனை. ஸ்தோத்திரம். குதிரை படை இருக்கிறது, ரதங்கள் இருக்கிறது, பட்டயங்கள் இருக்கிறது, ஈட்டிகள் இருக்கிறது. தேவனுடைய ஜனம் என்று பெயர் பெற்றவர்கள் தான் படை ஆயத்தம். அல்லேலூயா. ஆனா இந்த ஜெயத்தை கொடுக்கிற ஒருவர் மனசு வச்சாதான் ஜெயம் கிடைக்கும். அல்லேலூயா. உனக்கும் எனக்கும் என்ன இருந்தாலும் அல்லேலூயா தேவன் ஒன்று செய்யாவிட்டால் நம்மால ஒண்ணு செய்ய முடியும். எவ்வளவு திறமை இருந்தாலும் சரி, எவ்வளவு படிப்பு இருந்தாலும் சரி, எவ்வளவு பணம் இருந்தாலும் சரி, எவ்வளவு ஆழ்மனம் இருந்தாலும் சரி, எவ்வளவு அந்தஸ்து இருந்தாலும் சரி, அல்லேலூயா அவைகள் ஒன்றும் ஆமென் செல்லாது. தேவன் ஒருவர் வைத்து செயல்பட ஆரம்பிக்கும். தேவன் ஒருவர் மட்டும் மனம் வைக்கணும். அல்லேலூயா. பாருங்க, அழகா சொல்லப்பட்டிருப்பா. வாசிப்போம். 1 வசனம் வாசி. 14:1 சேர்த்து பாளையம் இறங்கின பெலிஸ்தியர். அடுத்தது சவுலும் இஸ்ரவேல் மனுஷரும் ஒருமித்து கூடி இறங்கி அவர்கள் அணிவகுத்தாச்சு. படை ஆயத்தம். அல்லேலூயா. பெலிஸ்தருடைய படையும் ஆயத்தம், இஸ்ரவேல் ஜனம் சவுல் தலைமையில இது ஆயத்தம். ஆமென். இனி இப்போ தேவ ஜனத்திற்கும் இன்றைய காலத்தில் உள்ள யுத்தம் வேறு. அல்லேலூயா. தேவ ஜனம் நமக்கு யுத்தம் வேறு, அன்றைய காலத்தில் உள்ள யுத்தங்கள் அது வேறு. நான் அந்த ஏரியா இப்ப பேசுறேன், உங்களுக்கு தெரியும். அல்லேலூயா. அப்போ ரெண்டு சேனையும் ஆயத்தமா இருக்கிறது. ஆமென். இவர்கள் பேர் இஸ்ரவேல் ஜனங்கள். தேவனால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு ராஜா சவுல். அந்த ராஜாவின் தலைமையில் இஸ்ரவேல் சேனை அணிவகுத்திருக்கிறது. எதிரி தேவனற்றவன், அந்நிய தேவர்கள் சேவிக்கிறவன். பரலோக தேவன் அல்ல, அவர்கள் தேவன். அவர்கள் சேனையோடு அவர்கள் அணிவகுத்து நிற்கிறார்கள். அல்லேலூயா. அடுத்த வசனம். ரெண்டு பேரும் ரெண்டு மலையை பிடிச்சுக்கிட்டாங்க. அல்லேலூயா. பெலிஸ்தர் ஒரு மலை, இஸ்ரவேல் ஜனம் ஒரு மலை. ஆமென். அங்கேயும் படை, இங்கேயும் படை. ஆமென். அவங்களுக்கு குதிரை, இவங்களுக்கு குதிரை. ஆமென். இவங்கிட்ட ஈட்டி, அவங்ககிட்ட ஈட்டி, இவங்களுடைய பட்டயம், அவங்க எல்லாம் இருக்கு. ஆமென். சரி, வாசிப்போம். இப்ப பாருங்கள், கையை தலையில சொல்லுவோம். படை ஆயத்தம். ஆமென். ஆமென். பட்டயம் ஆயத்தம், ஈட்டி ஆயத்தம், எல்லா தளவாடமும் ஆயத்தம். அல்லேலூயா. எதிரியின் சேனையிலிருந்து ஒருவர் கடந்து வருகிறார்.
பெலிஸ்தரின் பாளையத்திலிருந்து புறப்பட்டு வந்து நடுவே நிற்பான். அவன் உயரம் 6 முழமும் 1 ஜாணுமாம். அவன் உயரம் எவ்வளவு? அவனை எதிரிக்கு உயரத்தான்று சொல்றாரு. அல்லேலூயா. அதாவது சத்துருவனுடைய பலத்தை நீ புரிஞ்சுக்கணும். அவன் தந்திரத்தை நீ புரிஞ்சுக்கணும். ஆமென். முரட்டத்தனமா போன அடி வாங்கிட்டா வரணும். அல்லேலூயா. ஆமென். சத்துரு கொஞ்சம் ஓவரா பத்தா காட்டுவான். சோதனம் வேதம் என்ன சொல்லுது? பிசாசானவன் உங்கள் எதிராளியை பிசாசன் எப்படியா கர்ச்சிக்கிற சிங்கம். அவன் சிங்கம் அல்ல, சிங்கம் போல. அதான் அல்லேலூயா. சிங்கம். ஏன்னா சிலுவை மரணத்திலேயே சாத்தானுடைய பல்லெல்லாம் தகர்க்கப்பட்டு போச்சு. ஆமென். அவனுக்கு கடிக்க முடியாது. ஆமென். அல்லேலூயா. அது சிங்கம் போல எவரை விழுங்குறதுக்கு கடிக்கிறதுக்கு இல்லை. அப்ப பல்லு இல்லைன்னு அர்த்தம். புரியுதா இல்லையா? சிங்கம் முழுங்க வச்சிங்க, கடிக்கல சிங்கம், கடிச்சு முறிச்சல தின்னும். இது எதுக்கு நிற்கும்? முழுங்குறது. அப்ப அந்த சங்கமாகிய சாத்தான் என்ன இல்லை? பல்லு இல்லை. பல்ல சிலுவையில் ஆண்டவரை இயேசு தகர்த்து போனார். அப்ப இப்படிப்பட்ட சூழ்நிலை எதிரி வந்து இருக்கிறான். எப்படி? அவனை உயரம் எத்தனை? அப்ப எத்தனை அடி இருக்கு? கணக்கு போட்டு 9.5. சரி, அப்போ எவ்வளோ உயரம் இருக்கும்? அப்போ கீழே வந்துன்னா எதாச்சும் எங்கே இடிக்கும், மேலே இடிக்கும். அவ்வளோ பெரிய ஆழம் பாருங்க. வாசிப்போம். அது போதாங்க. அவன் தலையில் என்னது? வெண்கல சீரா. அடுத்தது அப்பா கவசத்துக்கு வெயிட். அடுத்தது அவனுடைய ஈட்டித்தாக நெசவுக்காரன் படைபலத்தின் கனதையும் அவனுக்கு ஈட்டின் அழகு 600 சேக்கல் இரும்புமாயிருக்கும். பரிசை பிடிக்கிற அவனுக்கு முன்னாக இப்படி ஒரு வலுவான ஒருவன். அல்லேலூயா. ஆமென். அவன் யாரு? தேவனற்றவன். அவன் யாரு? தேவனுடைய ஜனத்திற்கு எதிரானவன். பெரிய உயரமான ஒருவன். கவனி. அல்லேலூயா. வந்து நிக்கிறான் பாரு, ஒரு சுமார் 10 அடி உயரத்தில். ஆமென். அப்படியே பார்க்கலாம். நம்ம ஆட்கள் கனவுல பிசாச பார்ப்பாங்க. பதறி அடிச்சு விழுந்து எந்திரிச்சு உட்காந்துக்கிடுவாங்க. விசுவாசிகளா சொல்றது அதே பயன்தான் இங்கே நடக்குது. சரி வாசிப்போம். அவன் வந்து நின்று, எவ்வளவு தைரியம் வேணும் அவனுக்கு. யாரை பார்த்து? இஸ்ரவேல் சேனைகளை பார்த்து. இப்படி பார்ப்பான். பார்த்து இல்லையா ஈட்டி பட்டயம் எல்லாம் வச்சுட்டு நிக்கிறீங்கல்ல, நான் உங்களுக்கு எதிரி. நீங்க தேவனுடைய ஜனம் என்று சொல்லப்பட இஸ்ரவேல் ஜனம் தான். நான் தேவன் அற்றவன் நீங்க சொல்றீங்க, உண்மைதான். அல்லேலூயா. நான் பெலிஸ்தியன் தான். நீங்க சவுலுக்கு அவன் எல்லாம் உங்க சவுல் தானே உங்க தலைவன், அவனுடைய ஆட்கள் அல்லவா? ஒருத்தன் என்கிட்ட நேரே மோதவன். கவனி, சாத்தா இப்ப தனியா கூப்பிடலாம் பாருங்க. அதான் சொல்ற பாருங்க. உங்களுக்கு ஒருத்தனை தெரிந்து கொள்ளுங்கள். தைரிய சவாலுடன் பிசாசு பரிஸ்திய கோலியாத். வாசி அடுத்த வசனம். அவன் என்னோட யுத்தம் பண்ணவும் எங்களை நீங்க ஜெயித்தீங்கன்னா வாங்க தைரியமா ஒருதமா பாப்போம். மோதி பாப்போம். நான் ரெடி. அவன் நிக்க பாக்குறான், பார்த்துட்டு கூப்பிடுறான், சவால் விடுறான். தைரியம் இருந்தா வா மோதி பார்க்கலாம். மோதி நீங்க ஜெயித்தீங்கன்னா நாங்க எல்லாரும் உங்களுக்கு அடிமை. அவ்வளவுதான். இப்போ இது வேற ஒன்றும் புகுந்து விளையாடலாம் இல்லை. என்ன நடக்குது வாசிப்போம். யுத்தத்துக்கு ரெடி, குதிரை எல்லாம் ஆயத்தமா இருக்கு. வாசிப்போம் கீழே. அடுத்த 11 வசனம் வாசிப்போம். சவுலும் இஸ்ரவேல் அனைவரும்
அந்த பெலிஸ்தியனுடைய வார்த்தைகளை கேட்டு கலங்கி மிகவும் பயப்பட்டார். யாரு பயப்படுறது? சத்தமா இல்லை, சத்தமா. இவங்க யாரு? தேவனுடைய ஜனம். அந்த ஒரு மனுஷனை பார்த்து எல்லாரும் பயந்து சந்து பந்துக்குள்ள ஓடுறான். அப்பா ஆளை பாருடா, இவ்வளவு பெரிய ஈட்டி, என்ன பட்டையும் என்ன கேடையும் அவனு தலையில வச்சிருக்கிற, என்னது அது? பரிசுரா பாருப்பா, இவ்வளவு. அதெல்லாம் தூக்குறதுக்கு நம்ம 10 பேர் வேணும். எல்லாம் பயந்து என்ன பாருங்க. ஆறலாம் சவுலு ராஜாவும், அடுத்தது தேவ ஜனமும் என்ன செய்றாங்க? அவனை பார்த்து என்ன செய்றாங்க? ஒளிச்சு ஓடுறாங்க. பயம். என்ன பண்றது? போய் முட்டி போட்டு சுகம் பண்ணிட்டு வரும் போலாம். பிரச்சனை வரும்போ பயங்கர ஜெபம், ஆனா விடுதலை இல்லை. அல்லேலூயா. இவங்களுக்கு இஸ்ரவேல் ஜன ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், உம்முடைய நாமத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம், அல்லேலூயான்னு இன்னத்த மாதிரி அந்நிய பாஷை இல்லாதான் தப்பணும். ஸ்தோத்திரம். ஏன்னா நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஏன்னா தோல்விக்கு காரணம் ஏன் பயத்துக்கு காரணம் என்ன? அல்லேலூயா. தலைமை பைபிள் அந்த எல்லாம் வாசிக்க நான் விரும்பல. தலைவன் தேவனுக்கு விரோதமா என்ன செய்தான்? பாவம் செய்தான். தேவ ஜனங்களை நடத்துகிற ராஜா. அல்லேலூயா. தேவனுக்கு விரோதம், தேவன் துக்கப்படுகிற அளவில் என்ன செய்துட்டான்ப்பா? தவறு செய்தான். காரணம் தேவன் சொன்னதை அவன் செய்யல. அவனுக்கு பிடிச்சதை அவன் செய்யலாம். தப்பா? தேவனுக்கு பிடிச்சதை நீங்க செய்யல, நீங்க விரும்பினதை செய்தீங்க. தவறா சரியா? தவறா? அப்படியே நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம். தேவன் சொல்றத நம்ம என்ன செய்யல, நமக்கு பிடிச்சதை செய்யணும். இவன் அப்படிதான் செஞ்சான். 2-3 தவறு வந்திருக்கு. அல்லேலூயா. ஒன்று பலி செலுத்தின விஷயம், இனி ஒன்று என்ன செய்ய போனது? யுத்தத்துக்கு போயிட்டு பேஸ்கான். அல்லேலூயா. எல்லாம் சங்கரிக்க சொல்லிட்டு அதில் கொள்ளையிட்டு கொண்டு வந்துட்டு தேவனை பலியிட எடுத்துட்டு வந்தோம் சொன்னான். இதில் ஒன்றும் நம்ம பார்வைக்கு என்ன அல்ல, பெரிய தவறு அல்ல. அல்லேலூயா. பெரிய தவறாக நம்ம நினைக்க மாட்டோம். நம்ம எது பெரிய தவறு இல்லைன்னு நம்ம நினைக்கிறோமோ அதுதான் தேவனுடைய பார்வையில் தவறாக இருக்கிறது. எது நாம் பாவம் இல்லைன்னு நம்ம நினைக்கிறோமோ அதுதான் தப்பு. அல்லேலூயா. தேவன் நம்மை மிகவும் கவனிக்கிறவர். ஆமென். ஒரு நபரை கர்த்தர் தெரிந்து கொண்டார் என்றால் அல்லேலூயா, அவருக்கு கர்த்தர் மிகவும் கவனம் உள்ளவராக இருப்பார். ஒரு நாட்டை ஆள்வதற்காக ராஜாவாக தெரிந்து கொள்ளப்பட்டவன் சவுல். அவனை ராஜாவாக அமர வைத்து அல்லேலூயா, பரலோக தேவன் அவனுடைய அழகு பார்க்க விரும்புகிற தேவன். ஆமென். சவுல் ராஜா, இவனை நான் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறேன், இவன் என்னுடைய வழிகள் நடக்கிறானா என்பதை பார்த்து சந்தோஷப்படுகிற தேவன். ஆனால் தேவன் அவனுக்கு விதித்ததான வழியை விட்டு விலகி போனான். அவன் தன் விருப்பத்தின்படி உள்ள வழியை தெரிந்து கொண்டான். இதனால் என்ன நடந்தது? அவனோடு இருந்த தேவ பாதுகாவல் விலகிடுச்சு. புரியுதா இல்லையா? அவனோடு இருந்த தேவனுடைய பாதுகாவல். பாத்தீங்களா? அதாவது வேற ஒன்றும் செய்யல, அவன் செய்ய தகாததை அவன் செய்தான். சாமுவேல் செய்ய வேண்டியதை யார் துணிஞ்சு செய்தான்? சவுல் செய்தான். ஊழியக்காரனாகிய சாமுவேல் தீர்க்கதரிசி செய்ய வேண்டிய காரியத்தை இவனாய் செய்து துணிந்தான். ஒன்று, எல்லாவற்றையும் அழித்து விட என்று சொன்னார். அல்லேலூயா. இவன் கொழுமையானதை தப்ப விட்டான். நீ ஏன் இதெல்லாம் நீ கொண்டதை கேட்டதுக்கு இது ஆண்டவர் பலியிட கொண்டு வந்த. அதுல அழகா சொல்லி இருப்பாருங்க. ஸ்தோத்திரம். அதனுடைய 22 15 22 வாசிங்க பார்க்கலாம். அதற்கு சாமுவேல் கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிகிறதை பார்க்கிறோம் இருக்குமோ? பலியை பார்க்கலும் என்னது? கீழ்ப்படிதல். நல்லா கவனிங்க. அல்லேலூயா. எதை பார்க்கலும் கீழ்ப்படிதல். புதிய ஏற்பாட்டு காலத்தில் பலி என்றால் ஆராதனை.
ஆமென். ஆராதிப்பது, தேவனை பாடி புகழ்வது. அல்லேலூயா. அதை பார்க்கிறது என்னது? கீழ்ப்படிதல். கீழ்ப்படியாம இருக்க நீ எவ்வளவு ஆராதித்தாலும் பலன் இல்லை என்பதான். தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படியாமல், எச்சரிப்புக்கு நீ கீழ்ப்படியாமல், அல்லேலூயா, நீ எவ்வளவு ஆராதித்தாலும் அந்த ஆராதனையில் தேவன் பிரியப்பட மாட்டார் என்பதை மறந்து விடு. புரியுதா இல்லையா? ஏன்னா நம்ம என்னன்னா நம்ம விருப்பப்படியே வாழுவோம். ஜெபிக்கிற ஜெபத்துக்கெல்லாம் தேவன் என்ன கொடுக்கணும்? பதில் கொடுக்கணும். நம்ம என்ன தேவன் சொல்றது, நான் உன் ஜெபத்திற்கு பதில் கொடுக்க வேண்டும் என்றால், ஹல்லேலூயா, நான் சொல்றது வழியில நீ வாழு. ஆமென். நானும் ஜெபத்துக்கு பதில் கொடுக்க ஆயத்தம். ஆனால் நீ வாழ்கிற வாழ்க்கை என் வழி அல்லவே, உன் வழியில் அல்லவா? உன் வழியில் உன் மனம் போல வாழ்ந்து விட்டு பிரச்சனைகள் போராட்டம் வரும்போது என்ன ஜெபிக்கிற? உன் ஜெபத்தை நான் கேட்பேனா என்று கேட்கிறான். ஏன் உன் ஜெபத்துக்கு பதில் இல்லை? அழுது ஜெபிக்கிறாய், புலம்பி ஜெபிக்கிறாய், உபவாசம் இருக்கலாம், ஆனா பதில் இல்லையே. காரணம் என்ன? தேவனுடைய வழியை விட்டு விலகி நின்று ஜெபிக்கிற ஜெபத்தை கர்த்தர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். புரியுதா இல்லையா? தேவன் யாருக்காகவும் அட்ஜஸ்ட் பண்றவர் இல்லை. தம்முடைய வழியை யாருக்காக என்ன செய்ய வளைத்து கொடுக்க மாட்டார். எவ்வளவு பெரிய ஐஸ்வர்யவான், ஹல்லேலூயா, எவ்வளவு பெரிய பக்திமான வாழ்கிறவராக இருந்தாலும் சரி, அல்லேலூயா, எவ்வளவு பெரிய பரிசுத்தமான வாழ்ந்து கொண்டிருக்கிறவராக சரி, தேவன் தம்முடைய அவனுக்கு வைத்த வழியை அவனுக்காக வளைத்து கொடுக்கிறவர் அல்ல. புரியுது? அப்ப தேவன் உன்னிடத்தோட நீதியை, நேர்மையை, உண்மையை, கீழ்ப்படிதலை, பரிசுத்தத்தை, தெய்வ பயத்தை எதிர்பார்க்கிறார். ஆமென். தேவ பிள்ளைகள் புரிந்து கொள்ளணும். தயவு செய்து உங்களுக்கு சொல்றேன், நீ ஜெபிக்கலாம், பிரச்சனைகள் இருக்கலாம், பல மணி நேரம் பல காரியம் ஜெபிக்கலாம், எல்லாம் செய்யலாம். உன் வழியை சீர்படுத்தாமல், உன் வழியை தேவன் உனக்கு சொல்லுகிற வார்த்தைக்கு மாறாக வாழ்ந்து கொண்டு நீ ஜெபிக்கிற ஜெபத்தை கர்த்தர் கேட்க மாட்டார். புரியுதா இல்லையா? மனசுல வச்சுக்கிட்டான். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் சொல்லுவது, அவர் சொல்லுக்கு நீ கீழ்ப்படி. அவர் உனக்கு என்ன சொல்றார்? அவர் உனக்கு என்ன எச்சரிக்கை கொடுக்கிறார்? அவர் உனக்கு என்ன எதிர்பார்க்கிறார்? அதற்கு உன் இறுதியும் கடந்து வரட்டும். ஆமென். புரியுதா இல்லையா? தேவன் நல்லவர். அதாவது வேதம் சொல்லுகிறது, என் நினைவுகள் என் வழிகள் உங்கள் வழிகள். உன்னை குறித்து தேவன் வைத்திருக்கிற வழி தேவனுக்கு தெரியும். உன்னை குறித்து தேவன் வைத்திருக்கிற திட்டம், ஆமென், அதை நீ அறிந்து வாழ கற்றுக்கொள். அதாவது நம்முடைய மன விருப்பத்தின்படி நீ ஒருவேளை ஒரு படம் சம்பாதிக்கணும் தெரியாது, உங்களுடைய சம்பாத்தியம் ஒன்றும் சிலர் பற்றி தான் தெரியும், எல்லாரும் பற்றி தெரியாது. நீ நிறைய சம்பாதி, தயவு செய்து சொல்றேன், தேவனுடைய வழியை விட்டு உன் விருப்பத்தின்படி வாழ்ந்துட்டு சம்பாதிக்கிற சம்பாத்தியம் நிற்காது. கட்டாயம் வேதத்தின் அடிப்படையில் இருக்கிற சம்பாத்தியம், வேதத்துக்கு புறமான சம்பாத்தியம் சாபம். கர்த்தருக்கு விதித்த ஒழுங்குக்கு மாறாக எப்படி நீ பெரிய ஆளாகணும் நினைத்தாலும் அது பெரிய வேதனையிலும் துக்கத்திலும் சென்று முடியும். அதான் வேதம் சொல்லுகிறது, உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள், வழிகளை சிந்தித்து பாருங்கள். சிலருடைய வாழ்க்கையில சில காரியங்களுக்காக கொஞ்சம் பணங்கள் சேர்த்து வைத்திருக்கலாம். எதற்கு நீங்க வைத்திருக்கணும் எனக்கு தெரியாது, வைத்திருக்கலாம், அதற்கு செய்யலாம், இதை செய்யலாம், அது செய்யலாம். ஒன்று, நீ சேர்த்து வைத்து பிளான் பண்ணி இருக்கிறது தேவனுடைய சித்தம் தானா, இல்லை உன் விருப்பமா? தேவனுடைய சித்தம் இல்லாத காரியத்திற்கு நீ சேர்த்து வைத்த பணமும் போகும், உனக்கு வேதனையும் சஞ்சலமும் மீந்திருக்கும். புரியுதா இல்லையா? ஏன் இதை இடையில சொன்னான்னு எனக்கு தெரியாது.
ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் உங்கள் வழிகளை சரியா பாருங்கள். நான் போகிற பாதை என் தேவன் அறிவார். ஹல்லேலூயா. அவர் காட்டும் பாதையா இல்லை என் விருப்ப பாதையா? உன் விருப்ப பாதையா இருந்தால் அவர் காட்டும் பாதைக்கு நேராக திருப்பு. ஒரு வாழ்க்கையில் கர்த்தர் அற்புதம் செய்வார். அவர் காட்டும் பாதையில் நீ புறப்பட ஆயத்தப்பட்டால் உன் பார்வைக்கும் உலகத்தார் பார்வைக்கும் அது அற்பமா இருக்கலாம். ஆனால் உன்னோடு கூட தேவன் மகத்துவமான காரியங்களை செய்து அற்பமாய் நினைத்த மனிதர் முன்பதாக உன்னை கர்த்தர் உயர்த்தி வைப்பார். என் ஜனம் அறிவில்லாமல் சங்காரமாகிறார்கள். என் ஜனம் அறியாமையினால் சங்காரமாகிறார்கள். இழப்புகள் அறியாமை. நான் போதித்த போதனைக்கு அவர்கள் மனம் திரும்பவில்லை. தங்களுக்கு சுய வழிகளை அவர்கள் தெரிந்து கொண்டு வாழ்வதனால் வாழ்க்கையில் சங்காரமும் இழப்பும் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. வழிகளை சிந்தித்து பாருங்கள். ஆமென். தோல்வியின் பாதையில் ஓடுகிறாயா? பிரச்சனை பாதையில் நீ ஓடிக்கொண்டிருக்கிறாயா? அதனால் உனக்கு வேதனையின் துக்கமா? நீ தேவ சமூகத்தில் பயணத்தில் நிறுத்து. உன் வழியை சிந்தித்து பார். எங்கு பாதிக்கப்பட்டு எங்கு இழப்பு? இதற்கு காரணம் என்ன? என் சைடில் என்ன தவறு இருக்கிறது? நான் போகிற பாதைகள் தேவனுக்கு பிரியமா இல்லையா? நிறுத்திப்பார். சகோதரனே, சகோதரி, உன் முயற்சி ஒன்றுக்கு உதவாது. தேவனுடைய உதவிதான் உனக்கு தேவை. கையை தள்ளில சொல்லுவோம். தேவனுடைய உதவி உனக்கு தேவை. உன் முயற்சி ஒன்றுக்கு உதவாது. ஆமென். சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிப்போம். ஸ்தோத்திரம். சரி. அதே பாக்களை கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களை நடத்தை பாக்களும் செவி கொடுத்தலும் உத்தமம். உத்தமம். இரண்டாம் பண்ணதல் பின்னேசுடைய பாவத்திற்கும் இரண்டாம் பண்ணதல் அவமதிக்கும் விக்கிர ஆராதனைக்கும் சரியா இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடியினாலே நீர் கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடியினாலே உம்மை ராஜாவாய் இராதபடிக்கு புறக்கணித்து தள்ளிவிட்டார். தேவனால் புறக்கணித்த ஒரு மனிதன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு யாரா இருக்கிறார்? ராஜாவா இருந்து கொண்டிருக்கிறார். இப்ப தேவனால் அவன் புறக்கணித்து தள்ளப்பட்டதுனால் அல்லேலூயா யுத்தத்தில் அவனோடு யார் இல்ல? தேவன். எவ்வளவு ஒரு நிர்பந்தமான நிலை பாருங்க. யுத்தத்தில் தேவன் அவனோடு இல்லை. அந்த சூழ்நிலையாக்க நம்ம அங்க படிச்சோம். அல்லேலூயா. அவன் நிற்கிறான். என்ன சொல்றாங்க? வருவோம். அவன் வந்து நின்று இஸ்ரவேல் சேனைகளை பார்த்து சத்தமிட்டு, நீங்கள் யுத்தத்திற்கு அணிவகுத்து நிற்கிறது என்ன? நான் பெலிஸ்தேன் அல்லவா? நீங்கள் சவுலின் சேவகர் அல்லவா? உங்களில் ஒருவனை தெரிந்து கொள்ளுங்கள். அவருடைய 11ஆம் வசனம். சவுலும் வார்த்தைகளை கேட்டு மிகவும் பயப்பட்டார். இப்படிப்பட்ட சூழ்நிலை ஏன் அவர்கள் புரிந்து விட்டது? பயம் வருவதற்கு காரணமே தேவன் அவர்களோடு இல்லை. ஆமென். புரிந்து விட்டு சவுலை புரிந்தது, என்னோட தேவன் இல்லை, இந்த யுத்தத்தில் எப்படி ஜெயிப்பார்? அப்போ தேவன் ஒரு மனுஷனோடு இல்லை என்றாலே எல்லாத்துக்கும் பயம் வந்துடும். தேவனுடைய பிள்ளைகளோட தேவன் இருந்தால் ஹல்லேலூயா பெரிய விசுவாசம் உண்டாகும், பெரிய ஒரு தைரியம். பாருங்க அடுத்த வசனம். தாவீது என்பவன் இருந்தான். 8 குமாரர் இருந்தார்கள். ஈசாக்கு 3 மூத்த குமாரர் சவுலோட கூட யுத்தத்திற்கு போயிருந்தார்கள். யுத்தத்திற்கு போயிருந்த அவனுடைய 3 குமாரர் மூத்தவனுக்கு எலியாப் என்றும், இரண்டாம் குமாரனுக்கு அபினாதாப் என்றும், 14ஆம் வசனம். தாவீது எல்லாருக்கும் இளையவன். மூத்தவனாய் அந்த 3 பேரும் சவுலோட கூட போயிருந்தார்கள். இவர்கள் அவனுடைய சகோதரர்களும் யுத்தத்தில் நிற்கிறார்கள். அடுத்தது தாவீது சவுலை விட்டு திரும்பி போய் பெத்லெஹேமிலே தன் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்தான். இவன் எங்க வனாந்தரத்தில் இருக்கிறான். அல்லேலூயா. தாவீது எங்க வனாந்தரத்தில் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறான். பிரைஸ் காட்.
அப்ப இவனுக்கு எதில் பழக்கம் இல்லை, யுத்தத்துல பழக்கம் இல்லை. இவனுடைய சகோதரர்கள் எல்லாரும் எங்க இருக்கிறாங்க? யுத்த வீரர்களா இருக்கிறாங்க. அல்லேலூயா. ஆனா யுத்தத்தில் பழக்கம் இல்லை. அல்லேலூயா. ஆனா இவனை கர்த்தர் வனாந்தரத்தில் பயிற்றுவித்துக் கொண்டிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. குதிரை இங்க எதற்கு இருக்கு? யுத்தத்திற்கு ஆயத்தம் இங்க. ஆனால் அல்லேலூயா, அதனால் ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியாமல் தடுமாறி கொண்டிருக்கிறார்கள். ஆனா ஒரு தனி மனிதனுக்கு ஆமென் வனாந்தரத்தில் தேவன் பயிற்சி கொடுத்து கொண்டிருக்கிறார். அதாவது ஒரு மனுஷனை பயிற்சி கொடுக்கணும்னாலே அவன் தேவனுடைய கரத்துக்குள்ள அடங்கி இருக்கணும். தேவன் ஒரு மனுஷனை பயன்படுத்தணும்னா அவன் தேவனுடைய கையில என்ன செய்ய அடங்கி இருக்க. தேவன் சொல்றதுக்கு மட்டும்தான் அவன் கீழ்ப்படியணும். தேவனுடைய ஆலோசனை மட்டும்தான் அவன் ஏற்றுக்கொள்ளணும். ஆமென். மனுஷ ஆலோசனையோ தன் சொந்த திட்டத்தையோ எண்ணத்தையோ யூகத்தையோ எடுப்பது ஏற்றுக்கொள்ளக்கூடாது. உன்னோடு தேவன் இருந்து கிரியை செய்யணும். ஆமென். தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படி நீ ஆயத்தப்பட. உன்னோடு இருக்கிறதை மற்ற ஜனங்கள் அறிய வேண்டும் என்றால் ஆமென் தேவனுடைய வார்த்தைக்கு மட்டும் நீ செவிகொடு. உன் சொந்த அறிவோ பிற மனிதனுடைய ஆலோசனை உனக்கு வேண்டாம். தேவனிடத்தில் எதற்கும் தேவனிடத்தில் கேள். ஆண்டவரே, எனக்கு முன்பது அந்த பிரச்சனை இருக்கு, அல்லது இந்த காரியத்தை நான் போறப்பா, நான் என்னென்ன காரியத்தை செய்ய விரும்புகிறேன், உம்முடைய சித்தத்தை மட்டும் எனக்கு சொல்லு. நீர் என்ன சொல்லுகிறீரோ அதை செய்ய நான் என்ன செய்யறேன், ஒப்பு கொடுக்கிறேன். சில காரியங்கள் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் காட்டுகிற பாதை, செய்கிற காரியம் சாதாரணமாக தான் இருக்கும். ஏன்னா தொடக்கம் அற்பமாக இருந்தாலும் முடிவு சம்பவம். அப்போ மற்றவர்களுடைய பார்வையிலும் உங்கள் பார்வையிலும் உங்கள் குடும்பத்தார் பார்வையிலும் அது எப்படி இருக்கும்? சாதாரணமாக இருக்கும். அல்லேலூயா. நான் ஏன் சொல்றேன்னா, மோசேயை தேவன் தெரிந்து கொண்டு அல்லேலூயா இந்த கோலை நீ கையில் கொண்டு போ, அந்த கோல் மூலமாக நான் அற்புதம் செய்வேன். கோலுக்கு என்ன இல்லை? ஜீவன் இல்லை, அற்பமானது. ஆமாம், இதோட கொண்டு போ, இதுதான் உனக்கு. அப்போ அவன் நினைச்சான், ஆண்டவரை இதை வச்சு நான் என்ன பண்ணேன், கீழே போடுறேன், பாம்பு பிடி வாழை நான் பிடிச்சான், கோலாச்சு. ஓஹோ, இதில் ஏதோ வேலை இருக்கு. பார்வைக்கு என்னதான் அற்பமானது, ஆனால் அதில் வல்லமை இருக்கு. கைவிதல் சொல்ல உன்னுடைய வாழ்க்கையில் தேவன் செய்கிற காரியங்களே சாதாரணமாக இருக்கலாம். ஆமென். ஆனால் அதனுடைய முடிவு ஆச்சரியமானதாக மாறும். அந்த அவன் பார்வைக்கு அந்த வனாந்தரத்தில் அற்பமாயிருந்த அந்த கோல், ஹல்லேலூயா, கைவிதல் சொல்லுவோம். எகிப்தின் ராஜாவுக்கு முன்பாய் பலத்த அற்புதம் செய்வது மட்டுமல்ல, ஆமென், ஹல்லேலூயா, சமஸ்த இஸ்ரவேலர்கள் சுமார் 28 லட்சத்துக்கு அதிகமான ஜனங்களை அங்கிட்டு விடுவித்துக் கொண்டு வந்தார். ஒரே கோலை கொண்டு தேவன் பெரிய காரியங்களை செய்தார். அற்பமான ஒன்றை கொண்டு பெரிய காரியங்கள் செய்கிற தேவன், நீங்கள் தான் ஆராதிக்கிற தேவன். தேவனுக்கு பெரிய காரியம், பெரியதொன்று வேண்டாம், சாதாரண அடங்கிரு, ஒப்புக்கொடு. அப்பா நீங்க என்ன சொல்ல, அது போதும். அப்பா நம்ம பார்க்கிறது வேற, தேவன் பார்க்கிறது. நம்ம பார்க்கிறது முடிவு வேதனையா மாறும், தேவன் பார்க்கிறது மகிழ்ச்சியா இருக்கும். எது வேண்டுமோ நீயே தெரிந்து கொள். ஆமென். வேலையா இருக்கலாம், வாழ்க்கையா இருக்கலாம், படிப்பா இருக்கலாம், சம்பாத்தியமா இருக்கலாம், எதுவா இருக்கலாம். எதை பார்த்தாலும் தேவன் என்ன பார்க்கிறார், தேவன் எப்படி பார்க்கிறார் இந்த விஷயம். அங்க இல்லை, நீ ரொம்ப பெருசா நினைக்கிறான், அங்க போவாத. பார்க்க பெருசா ஓஹோன்னு தெரியலாம், ஆனா தேவன் காட்டுவது சாதாவா இருக்கும். அது உனக்கு நல்லா இருக்கும். உன்னுடைய பார்வைக்கும் உன் உறவினர் சொந்த பந்துக்கள் பார்வைக்கும் பெருசா இருக்கும். அப்பா இதான்பா சில நேரம் முடிவு இக்கட்டா இருக்கும். தெரிந்து கொள்வது கவனம். தேவனுடைய பிள்ளைகளே,
வாலிப தம்பி தங்கச்சிமா இருந்தாலும் சரி, குடும்பஸ்தலா இருந்தாலும் சரி, படிப்பு விஷயம் எதுவா இருந்தாலும் சரி, ஆமென். தேவ சித்தத்துக்கு காத்துரு, தேவன்றத்துல கேடு. எந்த விஷயம், படிப்பு விஷயம் எதுவா எதுவா இருந்தாலுமே கத்துறது கேடு. ஆண்டவர் காட்டுறது ஒருவேளை சிம்பிளா இருக்கலாம், ஆனா அது ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. ஃபியூச்சரில் பலர் சொல்லுவாங்க, நான் என்னமோ நினைச்சேன்ப்பா, சே எவ்வளோ நல்லா இருக்கு. தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய வழியை கண்டுபிடிங்க. தேவனுடைய வழி சில நேரம் ஒரு கண்ணுக்கு கிடைக்காது, ஏன்னா அது சாதாரண இருக்கும். தேவன் காட்டும் பாதை சிம்பிளாக தான் தெரியும். உலகம் காட்டுவது, சாத்தான் காட்டுவது பெருசாக தெரியும், பந்தா. தேவன் காட்டு சிம்பிளாக இருக்கும், இதா அப்படிதான் சொல்ற மாதிரி தான் இருக்கும். சாத்தான் காட்டுவது எப்படி இருக்கும், ஓஹோ அது ஒன்றும் இல்லாமல் போயிடும், இது நிலைக்கும். தெரிந்து கொள்வது கவனம். எதை தெரிந்து கொண்டாலும் சரி, ஆமென். கர்த்தர் இருக்கிறாரான்னு சொல்வாரு, ஆமென். அங்க கர்த்தர் கிரியை கையை வைத்தாலே சொல்லும், ஆமென். சரி, இவன் எங்க நிற்கிறான்? வனாந்தரத்துல. இவனுக்கு யுத்த பயிற்சி இல்லை, ஆனா இவன் என்ன செய்யறது நான் சொல்லி முடிச்சிடுறேன். அல்லேலூயா. அவன் வீட்டுக்கு வந்தான். வீட்டுக்கு வரும் அப்பன் சொன்னான், எப்பா உன்னுடைய அண்ணன்மாரெல்லாம் சவுலுடைய அங்கே பாளையத்தில் யுத்த வீரர்களாக பணியாற்றவங்க எல்லாம் அங்கே யுத்தத்துக்கு போயிருக்கிறாங்க பெலிஸ்தர்கள் கூட. நீ ஒரு காரியம் செய், என்னென்ன இந்த பால் கட்டி அடுத்தது அது இது எல்லாத்தையும் நீ தான் கொண்டு போய் அங்கே கொண்டு போய் என்ன செய்யுது, கொண்டு போ, அண்ணன்மாரை கொடு. நீயாவது இங்கே வந்து அப்பப்போ தின்னுட்டு காட்டுக்கு போயிடுறான். அல்லேலூயா. அவங்கள அதொன்னும் இல்லை, யுத்தத்தில் நின்றுட்டு இருக்கிறான், நீ அங்கே கொண்டு கொடு. கொடுத்துட்டு நலம் விசாரித்துட்டு அடையாளம் வாங்கிட்டு வா. பாருங்க, அப்படியே சொல்லியிருக்கு வாசிப்போங்கள. பாருங்க 17, ஈசாய் தன் குமாரனாய் தாவீதை நோக்கி உன் சகோதரருக்கு மறுத்த பயிற்சியும் ஓட்டமாய் போய் 10 பால் கட்டியில் 1000 பேருக்கு அதிபதியானத்தை கொடுத்து சகோதரன் சோமா இருக்கிறார்கள் என்று விசாரித்து அவரிடத்தில் அடையாளம் வாங்கி கொண்டு அடையாளம் வாங்கிட்டு வாங்க. கைவிதல் சொல்லு, என்ன வாங்கிட்டு வர போறான்? அடையாளம். அல்லேலூயா சொல்லு, வாங்கிட்டு. ஆமென். தலையில என்ன வச்சிருக்கான்? பயறு, வறுத்த பயறு, அடுத்தது பால் கட்டி எல்லாம் சுமந்துட்டு எங்க போறப்பா தாவீதே? அண்ணன்மாரை பார்க்க போறேன். அப்படியே அவங்க அங்க அந்த மலையில யுத்தத்துக்கு நின்றுட்டு இருக்கிறாங்க. அப்படியா, சரி போய் பார்த்துட்டு வா. அப்ப சொல்லிட்டாரு, பார்த்துட்டு அவங்களோட என்ன வாங்கிட்டு இருக்கு, இதெல்லாம் ஒரு அடையாளம், பார்த்ததுக்கு அடையாளம். ஆமாம். அல்லேலூயா. நேரே போறான். கீழே வாசி போ. அப்பொழுது அதிகாலையில் எழுந்து தான் செய்து கொண்டிருந்த வேலையை பொறுப்பை ஒப்படைத்து விட்டு ஈசாயாகிய தன் தகப்பன் தனக்கு சொன்னபடியே எழுந்து வந்தான். சேனைகள் அணிவகுத்து நின்று எல்லாம் அங்க நின்று, ஹேய் வாடா பாக்குறேன் அவரு அங்க நின்று, என்னடா முழங்குற, வந்து பாரு அவன் தோத்தனம். அல்லேலூயா. ஐயோ பெலிஸ்திய சேனை, ஏய் வாடா வாடா வாடா, நீ நம்ம என்ன முன்ன சாடு நிக்கிற, நீ வா வா மோதி பாக்குற. அவன பொசுக்குன்னு பின்னாடி இந்த ரொம்ப சத்தம் போடுறவன் எல்லாம் அடிக்கி நிக்க மாட்டான். டேய் தீர்த்துக்கிட்ட விட மாட்டான். என்ன நினைச்சிருக்கிறான், அங்கேருந்து அவன் சாடி வருவாங்க. எங்கடா குதிச்சுட்டு இருந்தவனை காணோம்னா அவன் போய் வீட்டில் போய் படுத்து தூங்கிட்டு இருக்கிறான். இந்த மாதிரி நடிக்கிற நடிகர் நம்பக்கூடாது. பெரிய மீசை வச்சிருப்பான், இல்லை பயந்தாங்கொள்ளியே ஆகும். பெரிய முறுக்கு மீசை வச்சிருப்பான். நான் யார் தெரியுமாடா? மீசை எடுத்தா தெரியும், பூனைக்கு மூஞ்சி மாதிரி. அல்ல, இந்த பந்தா காட்டுறவங்களை வச்சு ஒன்றும் செய்ய முடியாது. அல்லேலூயா. யார் அமைதியா தாழ்மையா தெய்வ பக்தியா இருக்கு, அவங்க தான் கர்த்தருக்கு தேவை. சரி வாசிப்ப கீழ இறக்கி
சேனைக்குள் ஓடி தன் சகோதரரை பார்த்து சுகமா இருக்கிறீங்களா என்று கேட்டார். அண்ணா நல்லா இருக்கிறீங்களா, எங்க அப்பா உங்களை பார்த்துட்டு அடையாளம் வாங்கிட்டு சொன்னாரு, இது அப்பா அன்போடு கொடுத்த பால் கட்டி இந்த பயறு இதெல்லாம் வரத்த பயரெல்லாம் வச்சு தின்னுங்க, நல்லா குறைச்சு தின்னுங்க சொல்லிட்டு கொண்டு கொடுத்துட்டு கீழே வாசிப்போம். பேசிக்கொண்டிருக்கையில் மற்றும் 9 அடி உயரக்கார கையை தலையிலே சொல்லுவோம். பழைய 9 அடி வந்து நிற்காம பாரு, யார முன்னாடி தாவீது பார்க்கறான். என்னப்பா இது, தாவீது இவ்வளவுதான் இருப்பான், அவ்வளோ இருக்கிறான். சரி மறுட்டு பார்ப்பேன், இவங்க யுத்தம் வீரர், இவங்க கையில் என்ன இருக்கு, வாள் எல்லாமே இருக்க. ஆனால் இவன் அது வரை யுத்தத்துக்கு அவன் வந்துட்டான். சரி இவங்க போதான் கிளம்பிடலாம் நினைச்சு நின்றுப்பான். வாசிப்போம். எழும்பி வந்து நின்று முன் சொன்ன வார்த்தைகளை சொன்னான். கேட்டான். பயந்து எல்லாம் ஓடுறான் பாரு இஸ்ரவேல் தேவ ஜனங்கள் எல்லாம். அல்லேலூயா. பார்த்தான். அந்த நேரத்திலே கண்டீர்களா, இஸ்ரவேலை நிந்திக்க வந்து நிற்கிறான், இவனை கொல்லுகிறவன் எவனோ ராஜா மிகவும் என்ன செய்வார், ஐஸ்வர்யவனாக்கி குமாரத்தியை தந்து இப்ப இவனுக்கு என்ன இப்போது நாம பேசுறோம், ஏய் உங்களை ஓடுறது என்ன வாடா, என்னோட தனியா மோதுக்கு ஆயத்தமா இருக்கான்னா இவனை பயந்து ஓடுறத தாவீது பார்க்கறான். பார்த்தோன்னு கேட்டான், என்ன பயது, என்ன சம்பவம், அது இப்படியே சம்பவம், அவனை கொன்னாச்சுன்னா ராஜா ரொம்ப பெரிய ஐஸ்வர்யத்தையும் கொடுத்து அவனுக்கு மகளையும் கல்யாணம் பண்ணி கொடுப்பா, அப்படியாம நல்ல கனப்படுத்தாத குடும்பத்தை எல்லாம் அப்படின்னு. அப்படியா, சரி. அப்ப கீழே கேட்கற, திரும்ப கேட்கிறான், என்ன செய்வார் கேட்க விசாரித்து அதனுடைய 28 அந்த மனிதனோடு அவன் பேசிக்கொண்டிருக்கிறது அவன் மூத்த சகோதரனாகிய எலியா கேட்டபோது கோபம் கொண்டான். நீ இங்க வந்தது என்ன, அந்த கொஞ்சம் ஆட மேய்ச்சிட்டு இருந்த நீ எதுக்குடா இங்க வந்த, உன் துணிகரத்தையும். பாத்தீங்களா, இப்ப அண்ணன் இப்ப என்ன திட்டுறான், அவன் யாரு, அண்ணன் யுத்த வீரன், இவன் யாரு, ஆடு மேய்ப்பன். இவன் கேட்கிறான், என்ன அவனை கொண்டு, அப்படியா, ஆஹா, அப்போ இவனை விடக்கூடாது நினைச்சு நிற்கும். அண்ணன் வந்து திட்டுறான், என்னடா உனக்கு வேலை, ஆடு மேய்ச்சிக்கு வந்தெல்லாம் போட சீக்கிரம் ஓடுறா வீட்டுக்கு நட்டு சின்ன குச்சி எடுத்து குழந்தைய அடிச்சு மாதிரி அந்த மாதிரி திட்டி அனுப்புறான். அல்லேலூயா. பாருங்க வாசிப்போம். தாவீது, நான் என்ன தப்பு பண்ணிட்டேன் பாருங்க, எவ்வளவு அழகான ஒரு வார்த்தை. அல்லேலூயா. நான் வந்ததற்கு அந்த புரிந்து கொள்ளுங்க. அங்க 18ஆம் வசனம் சொல்லும் போது அவர்களிடத்தில் என்ன வாங்கி வா, அடையாளம் வாங்கி வா. இங்க சொல்றான் என்னது, நான் வந்ததுக்கு முகாந்திரம் இல்லையா. பாருங்க இந்த சூழ்நிலையில அல்லேலூயா தாவீது என்ன சொல்றான், அவனை விட்டு எங்க போறான், வேற ஒருத்தர் போறான், அங்கேயும் விசாரி, அவனும் அதை போல சொன்னான். தாவீது சொன்ன வார்த்தைகள் அவன் கேட்ட போது அவன் சொன்னான், இவன் நிமித்தம் என்னன்னு வாசிப்போம், அவனை விட்டு வேற இடத்தில் திரும்பி அந்த பிரகாரமே கேட்டான். கேட்டு நோக்கி பாத்தீங்க, நல்லா புரிஞ்சுக்கணும். இதுல சவுலும் அவன் சேனைகளும் எப்படி இருக்கிறான், பெரிய பட்டயத்தோட்ட பெரிய. இவன் யாரு, சாதாரணமான நபர். நல்லா புரிந்து கொள்ளுங்க. சவுலோடு யார் இல்லை, தேவன் இல்லை. தேவனுடைய ஆவியானவர் அவனை விட்டு விலகி விட்டார். ஆனா இவன் மேல் யார் இருக்கிற, தேவனுடைய அபிஷேகம் இருக்கு. அந்த புரிந்து கொள்ளும். தேவனுடைய அபிஷேகத்தை பெற்ற தேவனோடு இருக்கிறவனுக்கு இருக்கிற தைரியம் பெரிய ராஜாவா இருக்கிறவனுக்கு இல்லை. அதான் பாருங்க, அவன் சொல்றான், தாவீது சவுலை பார்த்து, ராஜாவை பார்த்து, இவன் நிமித்தம் ஒருவனுடைய இருதயம் கலங்க வேண்டாம், பயப்படாங்க, நாம் போய் அந்த பெரிசேனோடு என்ன யுத்தம் பண்ண வேண்டாம். எவ்வளோ அந்த தைரியம், விசுவாசம், புரியுதா? யாருக்கு இருக்குன்னா, தேவனுடைய அபிஷேகத்தில் நிலைத்திருக்கிறவனுக்கு இருக்கும், வசனத்துக்குள் நிற்கிறவனுக்கு இருக்கும். ஆமென். சத்தியத்தில் நிற்கிறவன், ஆமென்,
எந்த சூழ்நிலையும் வந்து பயப்படவே மாட்டான். ஹalleluya. சத்தியத்துக்குள்ள இருக்கிறியா? உன்னோடு கர்த்தர் இருக்கிறார் என்பது ஒரு விசுவாசம் உனக்கு இருக்கா? ஆமென். உன்னால் இருக்கிற அபிஷேகம் உன்னை வழி நடத்தும் உனக்கு தெரியுதா? உனக்கு பயம் வராது. உனக்கு பெரிய ஒரு விசுவாசம் இருக்கு. காரணம் என்ன? என்னோடு இருக்கிறவன் பெரியவன். அப்போ அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறவனா இருக்கு. எதிரி எப்படி இல்லை, பெரிதா தெரியல. ஆனா அபிஷேகம் இழந்தவன் எதிரிக்க உயரத்தை பார்க்கறான். அவன் கவையில இருக்கிற பட்டயத்தை பார்க்கறான், அவனோட சேனையை பார்க்கறான். அபிஷேகத்தை இழந்தவன், அபிஷேகத்தை நிலைத்திருக்கிறவன், ஹalleluya, அவனை பார்க்கல, தேவனை பார்க்கறான். அதாவது பிரச்சனையை பார்த்து கலங்குகிறவன், பயப்படுறவன் தேவனோடு இல்லை, இருக்குல்ல. பிரச்சனை வரும்போது நிமிர்ந்து நிற்கிறானா? அவன் சொல்லுவான், அறிக்கை பண்ணுவான் எப்பொழுதும், என்னோடு தேவன் இருக்கிறார், என்னோடு இருக்கிறவன் பெரியவர். ஆமென். இந்த இடத்தில் அவர் அற்புதம் கட்டாயம் செய்வார். நான் விசுவாசிக்கிறவர் என்னால் என்று அறிவேன். அவர் எனக்கு யுத்தம் பண்ணுகிற தேவன், எனக்கு ஜெயத்தை கொடுக்கிற தேவன். இந்த தோல்வியின் அறிக்கை யார் வாயில வராது? கர்த்தருக்குள் நிலைத்திருக்கிற வாயில வராது. பெற்ற அபிஷேகத்தால் நடத்தப்படுகிறவன், சத்தியத்தில் நிலைத்திருக்கிறவன், ஆமென், கர்த்தருக்குள் வாழ்கிறவன் என்று. ஆமென். எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தால் அவன் என்ன செய்ய மாட்டான்? பயப்பட மாட்டான். அவனுக்கு தெரியும், இந்த இடத்துல என்னுடைய தேவன் ஒரு அற்புதம் கட்டாயம் செய்வார். நான் விசுவாசிக்கிற தேவன் நடுவழியில் என்ன செய்யறல, விட்டு வரவில்ல. நான் அவரை நம்பி வாழ்ந்துட்டு இருக்கிறேன். தேவ பிள்ளைய நீ யாரா இருந்தாலும் சரி, ஹalleluya, உன்னோடு கர்த்தர் இருக்கிறது நீ உணர்கிறாயா? உன்னை தேவனுடைய அபிஷேகம் இருக்கிற உணர்கிறாயா? நீ கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நீ வாழ்கிறது நீ உணர்கிறாயா? பயப்படாதே. ஆமென். உன்னோடு கூட இருக்கிற கர்த்தர் உனக்காய் அதிசயமான காரியங்களை செய்ய அவர் வல்லவர். பாருங்க, அதுக்கு அவன் சொல்ற 33 அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, தம்பி, ஏப்பா தம்பி, இங்க வா, ஏப்பா இந்த மாதிரி உனக்கு ஒரு துணிச்சல்? உன்னை பார்த்த என்ன பரிதவன், என்ன பேரனுக்கு அவ்வளவுதான் உண்டு. சின்ன பையன், இந்த சின்ன பருவத்தில் போய் நீ அடி வாங்கி சாக போறியான்னு வருத்தமா இருக்கப்பா. அதை சொல்றான் பாருங்க. அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, நீ இந்த பெலிஸ்தியனோடு எதிர்த்து உன்னால முடியாதப்பா, நீ சின்ன பையன், அவனும் சிறு வயதிலேயே அவன் யுத்த வீரன், பயிற்றுவித்தவன். நீ சொன்ன நம்ம தைரியப்படுவோமா? ஆமா போல் இருக்கு, சரி வாரசாமி சொல்ல இல்லையா? ரொம்ப நல்லா அப்படி ரயிஸ்கார் அவன் என்ன சொல்றான் பாருங்க. அப்பொழுது ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும் போது சிங்கமும் பிடித்து கொண்டது. நான் தொடர்ந்து போய் அடித்து தப்புவித்தேன். ஏதோ கொக்கு வச்சு சக்கையை கிடைச்சுன்னு சொன்ன மாதிரி சோதரம் ஏதோ ஒன்று அடிச்சிருப்பான் போல் இருக்கு என்ன நம்ம நினைச்சோம். ஆனா இவன் சொல்றான், அதை தைரியம் பிடிச்சுக்கிட்டான். ஆமென். என் கூட தேவன் இருக்கிறதுனால நடந்தது. இந்த சம்பவம் நடக்கான என் தேவன் இல்லைன்னா நடக்காது. அவன் மேல் தேவன் அவனை பார்க்கிறான். அவன் தன் மந்தையின் மேல் இருக்கிற வைராக்கியத்தை பார்க்கிறான். தேவனை சார்ந்து இருக்கிறான். ஆமென். எல்லாத்துக்கும் சொல்ற ஒரே ஒருவர் கர்த்தர் தான் சொல்லுவான். பாருங்க, சொல்றான் பாருங்க. இருப்பான், நிந்தித்தானே. பாருங்க, அவனுக்கு அந்த வேகத்தை பாருங்க. அல்லேலூயா. தேவனுக்கு எதிராக, தேவ ஜனத்துக்கு எதிராக பாருங்க. சொல்லிட்டு கீழே வரும்போது அவன் என்ன செய்தான்னாக்க, சரியப்பா நீ உன்னை புத்தி சொன்ன, நீ கேட்கல, இதை அடி வாங்கி சாகத்தான் போற, நீ
இவன் சவுல் நினைக்கலாம், சாகத்தான் போற, ஒரு காரியம் செய், என்னுடைய யுத்தத்துக்குரிய என்ன ட்ரெஸ் எல்லாம் இருக்கு, இதை ஒன்று போட்டு பாரு, வா வா 2 பேரும் ஒன்று போட்டு விடு. சவுலுக்குள்ள யுத்தத்துக்குரிய ட்ரெஸ்ஸு, அது என்னென்ன ட்ரெஸ்ஸோ எல்லாம் கொண்டு, வா தம்பி வா உள்ள வா, ஏதோ போற இதோட போய் தொலை அப்படி சொன்ன மாதிரி உள்ள போய் ட்ரெஸ் எல்லாம் மாட்டி வாரான். வந்துட்டு நடந்து பார்க்கான் பாருங்க, அவன் சொல்றான் பாருங்க, ஸ்தோத்திரம். அதனுடைய 38 சவுல் உடுத்து வித்து போட்டு எல்லாம் வச்சு பூட்டியாச்சு அவனை. அந்த இவனுக்கும் ஒரு ட்ரௌசர் போட்டு தலையில் என்னது தலைக்கட்டு போட்டு கையில் ஒரு கோலோட சுற்றுற வராங்க. அது மட்டும் ஒரு கவுண்ட் இருக்கு, என்னது குருவி அடிக்கிறது, இந்த சுற்றி அடிக்கிறது, இது மட்டும்தான். இப்படி சுற்றணும் இவன், இப்படி இவன் இன்னைக்கு முதல்ல பார்க்குறான் எதை, இந்த ட்ரெஸ்ஸை போட்டெல்லாம் அந்த அவனுக்குள்ள ட்ரெஸ்ஸுக்குள்ளே இவனை இறக்கி நுழைச்சி கழுத்து வர பூட்டி தலையில் ஒரு இதை வச்சு கையில் கொடுத்து போ நிற்கிறான். நின்று பார்த்து நடந்து பாரு, அதை சொல்கிறான் அவன். பழக்கம் இல்லை இல்லாதனால நடந்து பார்த்தான் குரங்கு மாதிரி. ஓகே ஏப்பா, எனக்கு இதில் எல்லாம் பழக்கம் கிடையாதப்பா, எனக்கு இதில் என்ன சொல்ல போகிறேன், எனக்கு இதில் என்ன இல்லை அப்பியாசம் எனக்கு இல்லை என்று சொல்லி எல்லாம் உறிஞ்சி தூர தெரிஞ்சான். அதாவது இந்த இந்த செட்டப் எல்லாம் தேவனுக்கு முன்னாடி நடக்காது. ஓவரா நான் யார் தெரியுமா, அவன் இருக்கான் இவன் இருக்கான், மற்ற முதலமைச்சர் எனக்கு பக்கத்து வீட்டுக்காரனாக்கான், அவருக்கு அப்பாவுக்கு கூட நான் படித்தவனாக்கான் என்னெல்லாம் சொல்லி என்ன சொன்னாலும் வேலைக்காக. அல்லது நம்ம சிலதுக்கு என்னன்னா சில ஆள் பலம், ஜாதி பலம், மற்ற பலம், மற்ற அபிஷேல் சம்மந்தப்படும் எல்லாம் நாங்கள்லாம் யார் தெரியுமா, ஒன்றும் கிடையாது. எல்லாம் இந்த மட்டும் அங்கி போட்ட மாதிரி ஏது ஷவுலுக்கு ட்ரெஸ்ஸு போட்டதுக்கு தான் சமம், ஏது நீ சொல்கிறதல்ல. அதோட போனால் இவனை தீ கொடுத்திருப்பான். அல்ல இல்லையா, எனக்கு இதில் என்ன இல்லை அபியாசம் இல்லை. தயவு செய்து தெய்வ பிள்ளைகள், மற்றவர்கள் தைரியத்தில் நீ வாழ. சொந்தம் இருக்கலாம், பந்தம் இருக்கலாம், அண்ணன் இருக்கலாம், மச்சான் இருக்கலாம், மாமன் இருக்கலாம், குடும்பம் இருக்கலாம், சொந்த பந்தங்கள் நிறைய இருக்கலாம். அவர்கள் தைரியத்தில் மட்டும் வாழாத, கர்த்தருடைய தைரியத்தில் வாழ. மனுஷ தைரியமோ உனக்கு இருக்கிறவைகளால் உண்டாகிற தைரியம் ஒன்றும் செல்லாது. தேவனை சார்ந்து நிற்கிறவன் நாமே ஜெயத்தை பெற்றுக் கொள்வான். ஏன் உனக்கு யுத்தம் செய்கிறவர் அவரே, அவரை சார்ந்தது அவர் செய்வார். கையை தலையில சொல்லுவோம். பார்த்தான் எல்லாம் தூக்கி கிளி எல்லாம் உறிஞ்சி எடுத்து தூக்கி போட்டான். பழைய ட்ரௌசர் எடுத்து போட்டான், தலையை துணியை கட்டினான், எடுத்தான் கவனு எடுத்துட்டு என்ன செய்தான், தன் கையை கையில் ஒரு தடி பிடிச்சிட்டு நேர ஆத்துல போனான். எங்க போனான், அவனுக்கு பழக்கமே எங்க போய் தான் பழக்கம், கல்லு பிறகு ஆத்துல போனான், இறங்குறான். எத்தனை கல், 5 கல் எடுத்து பார்த்தா இதெல்லாம் வச்சு அடிக்க முடியும், ரெடியாக இருக்கு, ஆயத்தமான கல். அதுக்கு வேற மெசேஜ் இருக்கு. அல்ல இல்லையா, எங்க கிடந்த ஆயத்தமானது, ஆத்துல கிடந்த ஆயத்தமானது. அதுக்கு ஒரு தனி தன்மை இருக்கு. அவன் ஆயத்தமான கல் எத்தனை எடுத்து எங்க போட்டான், நிக்கிற பாக்கெட்ல போட்டான், அடப்பத்தில் போட்டான். மேய்ப்பனுக்குரிய அடைப்புன்னு இருக்கிறது, அது என்னன்னு தெரியும், நான் பார்த்துட்டு வரேன். சோத்திரம் போட்டான். அடுத்தது நேரே போயாச்சு. தைரியத்தை பாருங்க, ஒரு தனி மனுஷன் படை பயந்து ஓடும், பட்டையை வச்சு பயந்து ஓடுறான். ஆனா தேவனோடு இருக்கிற ஒருவன் தனித்து இருக்கிறார். வாப்பா என் கூட 10 பேர் வா. யோ ஒருத்த கூட உங்ககிட்ட யாரு வந்தாலும் என்ன பிரச்சனை தான். இந்த பயந்தாங்கொல்லிகள் எல்லாம் கூட்டிட்டு எங்கேயா போனா ஏதாவது ஒன்று நடக்குமா, ஒன்றும் நடக்காது. பரவாயில்ல எல்லாம் வாரான், சரி அப்பா சரி, பெரிய உடம்பு அடி வாங்குறவங்க உடம்பு அவன்கிட்ட இருக்குன்னு சரி அவனை நம்பி போகிறான். இவன் அங்கே போய் பார்த்து திரும்பி பார்த்து அவனு 2 பேரையும் காணும். இதே மாதிரி சூழ்நிலையாக நமக்கு மனுஷனை நம்பினா ஒன்று, ஏன்னா அவனுக்கு உயிர் மேலே அவனுக்கு அன்பு இருக்கு, பாசம். அல்ல இல்லையா, அவன் சரீரம் வலிக்கு என்பது அவனுக்கு நல்லா தெரியும். ஆமே
ஆனா அடுத்தவரை நம்பி உள்ள வாழ்க்கையை விட்டுறணும். கர்த்தரை நம்பு. ஹல்லேலூயா. உன்னையும் நம்பாத, உன் பணத்தையும் நம்பாத, உன் சொந்தத்தையும் நம்பாத, உன் வசதி வாய்ப்பையும் நம்பாத, தேவனை மட்டும் நம்பு. ஹல்லேலூயா. நேரே முடிந்து கொண்டு அந்த பெலிஸ்தர் அண்டையிலே போனான். சுற்றி பார்த்தா என்னமோ ஒரு சின்ன ஒரு காத்து மாதிரி ஒன்று வந்து பார்த்தான்னு பார்த்தா இவன் சின்ன தாவீது கண்டு அவன் இளைஞனும் நல்ல அழகான ஒரு அந்த மேனியெல்லாம் வேற மேனி, தேவன் கொடுத்த மேனி. அடுத்தது எப்படி தெரிஞ்சுதானா? ஐயோ அழப்பாரு வட இப்படி அசட்டை எப்படின்னு பாருங்க. சிம்பிள். என்ன நிக்கரம் போட்டுட்டு வந்திருக்கேன், தலையில் கட்டு, கையில் என்ன வச்சுட்டு தடியும். யோ போய அப்படி. அப்போ அவன் நினைப்பு என்னன்னாக்க இவன் ஏதோ விளையாட்டு வரான்னு. இவன் சொல்கிறான், என்ன சொல்கிறான் தெரியுமா? பெரிய வார்த்தை சொல்கிறான். வாசிப்போ. ஏய், தடி எடுத்து நான் என்ன நாயின்னு நினைச்சியா கேட்குறான். சபித்தான். அவனுக்கு சாமியை பேரை சொல்லி சபிச்சான். நம்ம அவன் பாரு, சாமி உனக்கு நேரம் அனுப்பி விடணுன்னா அன்னைக்கு ராத்திரி கூட தூங்காமல் உட்காந்து நம்ம ஆடு. சில விஷயம் இங்கே இருக்கிறாங்க நம்ம அம்மாமார். எவனாவது இந்த பாரு, என் சாமி கிட்ட கண்ணை போய் உன்னை சாகடிச்சு தரான்னா, ஐயோ அன்னை பக்கு பக்குன்னு அடி, நிம்மதி இருக்காது. இங்கே என்ன செய்யறான், அவன் சபிச்சாலும் அடி அவனுக்கு திருப்பி தான் கிடையாது. ஆமென். அதாவது நீ தேவனோடு இருந்த யாரு என்ன சூனிய மந்திரம் செய்தால் ஹல்லேலூயா, அது உன்னை நெருங்கவே முடியாது, உன் பக்கத்துல வர முடியாது. ஆமென். உனக்குள் இருக்கிற தேவன் பெரியவர். அதாவது தேவனை புரியாதவர்கள், அறியாதவர்கள் தான் தடுமாறுவாங்க. சொல்லு, பிரச்சனை வரும்பா, என்னுடைய தேவன் பெரியவர், இயேசு பெரியவர், ஆமென், அவர் சர்வ வல்லமை உள்ளவர், ஆமென் என்று நீ அறிக்கை பண்ணு பாபா. ஆமென். ஆட்டோமேட்டிக்கா எல்லாம் முன்னேறாமே. ஆமென். ஹல்லேலூயா. அதற்கு பார்த்து வா பாட ஒன்று வெட்டி பீஸ் பீஸ் ஆக்கி ஆகாயத்து பறவைகள் ஒவ்வொரு துண்டு போட்டுறேன். பெலிஸ்தியனை நோக்கி நீ பட்டயத்தோடும் கேடயத்தோடு எடுத்து வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய ராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தருடைய நாமத்தால். அவன் சாதாரணமானவனாக இருந்தாலும் கூட வார்த்தை பெரிது, வார்த்தை பெரிதா இருக்கிறா, அதிகாரமா இருக்கிறா, உள்ள நிரம்பி இருக்கணும். உன்னுடைய இருதய விசுவாசத்துல நிரம்பி இருக்கா, ஹல்லேலூயா. வார்த்தை உயிர் உள்ளதா இருக்கும். உயிர் உள்ள ஒரே வார்த்தை 10 வருஷமா செஞ்ச சூனியத்தை எல்லாம் அழிச்சிடும். புரியலையோ? ஹல்லேலூயா. 10 வருஷமா வச்ச சூனியம், ஹல்லேலூயா, இருதயம் நிரம்பி நீ பேசுகிற ஒரே ஒரு வார்த்தை இயேசுவின் நாமம். ஆமென். பெரிய வல்லமை உள்ள நாமம், அதிசயங்களின் நாமம். அந்த நாமம் சத்துருடைய வல்லமைகளை சுட்டரிக்க வல்லமை உள்ளது. இருதயம் நிரம்பி அழைக்கப்பட்ட. அதான் சொல்ற, வேற எதையும் முன்ன நிறுத்தாத, வேற யாரையும் முன்ன நிறுத்தாத, யாரையும் காட்டிக்கிடாத, உன் திறமையை காட்டாத, ஆமென், உன் பின்பலத்தை காட்டாத, ஹல்லேலூயா. கட்டளை காட்டு, அவரை காட்டு. உனக்கு அவர் தான் அற்புதம் செய்யணும். மனுஷன் உதவி செய்ய மாட்டான். 5 ரூபா 10 ரூபா கொடுப்போம், ஒரு டீ வாங்கி கொடுப்போம், ஏதாச்சும் ஒரு வேளை சோறு கொடுப்பான், இல்லை வேற அது 1000 2000 கையில் கொடுப்பான். சொந்த பந்தம் அப்படி செய்யணும். ஆனால் உனக்கு எல்லா நிலையிலையும் உதவி செய்யறது ஒரு சொந்தமும் இல்லை, ஒரு பந்தமும் இல்லை, சொந்த அம்மை அப்பனும் இல்லை, ஆமென், அண்ணன் தம்பி இல்லை, ஹல்லேலூயா. வானத்துக்கு உண்டாக்கிற தேவன் ஒருவர் மட்டும். கர்த்தரை சார்ந்து கொள். கர்த்தரை சார்ந்து கொள்ளாதவன் முறுமுறுத்துட்டே இருப்பான்.
நான் என்ன செய்யணும், ஒன்றுமே கண்டுக்கிடல, இதே புலம்பலா இருக்கும். சோத்திரம். ஆனால் கர்த்தரை சார்ந்து கொள்ளுகிறவன், எனக்கு தேவன் இருக்கிறான். அப்ப தேவன் இருக்கிறது நிரூபிப்பார். ஏன் நம்ம சார்ந்து கூட மனுஷன் அல்ல, தேவன். ஆமே பாருங்க, அதான் சொல்றேன் பாருங்க. அதற்கு தாவீது பெலிஸ்தியரை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடு கேடயத்தோடு நடந்து நீ வருகிறாய், நானோ ஈட்டி இல்ல, பட்டயம் இல்ல, கேடயம் இல்ல, ஒன்னும் இல்ல. நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய ராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தருடைய நாமம். அவர் எத்தனை நாமத்தை சொல்றான் பாருங்க. அப்ப எத்தனை நாமங்களை உச்சரித்து தேவனை உயர்த்தணும்னா எப்பவும் அவருடைய நாமத்தை உச்சரிக்கிறவனா தேவன். பாருங்க, எத்தனை வார்த்தை. ஒன்று, நீ நிந்திக்கிற இஸ்ரவேலுடைய ராணுவங்களில் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தருடைய நாமம். 5 பாயிண்ட் கொண்டு வரோம். அப்ப அவ்வளவு தூரம் தேவனை குறித்து அனுபவித்து அறிஞ்சிருக்கிறான். இதாக்க வேதத்தை படின்னு சொல்றோம். ஆமே. அவருடைய நாமத்தின் மகத்துவத்தை பைபிள்னு சொல்லி இருக்கு. ஹல்லேலூயா. அவருடைய நாமத்தின் மகத்துவத்தை நம்ம விளக்கி கொடுத்துட்டு இருக்கிறோம். ஆமே. வசனத்தை படி, சத்தியத்தை கேளு. ஹல்லேலூயா. வசனத்தை படித்து சத்தியத்தை கேட்க. ஆமே. உனக்குள்ள இருக்கிற தேவனை குறித்த ஒரு அறிவு வளர்ந்துட்டே இருக்கும். அறிவில வளர்ந்துட்டேன்னு வச்சுக்க, உன் அறிக்கை பலமாயிருக்கும். தேவனை குறித்த அறிவில் நீ வளர்ந்துட்டேன்னா வாயில நீ அறிக்கைப்படுற அறிக்கை பவர்ஃபுல்லா இருக்கும். அதான் விஷயம். பாருங்க, இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். பட்டை இருக்கட்டும், ஈட்டி இருக்கட்டும், கேடை இருக்கட்டும், ஆனா நான் நம்பி வந்திருக்கிற தேவன் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். அந்த அறிக்கை பண்ணனாலே உள்ளம் நிரம்பி இருக்கும். உள்ளம் தேவனை குறித்த அறிவு, தேவன் மேல் வைத்திருக்கிற நேசம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்ற, என் கர்த்தர் என் பலன். ஆமென், ஆமென். தேவன் பலனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரை தன் பலனாய் கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளை கர்த்தர் கைவிடுவதில்லையா. நீ அற்பமா இருக்கலாம், சொந்த பத்துக்கள் பார்வை அற்பமா இருக்கலாம், ஆனா உன்னோட கர்த்தர் இருக்கிற அறிந்து கொள். உன்னோடு கூட இருக்கிற தேவனை புரிந்து கொள். அவரை அறிய பிரயாசம் பண்ணு. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. போடா பாருங்க, வாசிப்போம். ஒன்ன கொன்று வாங்கி அங்கே அவரை கொண்டு வர பாத்தீங்களா. அதனால நான் யாருன்னு நீ புரிஞ்சுக்கணும் நம்ம சொல்லுவோம். நம்ம சொல்லுங்கிறோமோ அப்பதான் யாருன்னு ஒன்று காத்துக்கிட்டா அவன் சொல்றான். அதனால் இஸ்ரவேலின் தேவன் ஒருவர் உண்டென்று உலகத்தார் எல்லாரும் கரகணத்தில் வைக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவரை மேல் அன்பு வைத்தவனும் ஆண்டவரை குறித்த அறிந்தவனும், ஆமென், ஆண்டவருடைய வார்த்தையால் உள்ளம் நிரம்பல் இறுதி நிரம்பினவனும் அவரை தவிர வேற ஒன்றை அறிக்கை பண்ண மாட்டார். ஆமென், ஹல்லேலூயா. சொல்லப்பட்டிருக்கு. ஆமென். அதனால் இஸ்ரவேலின் தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தில் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். கர்த்தர் பட்டயத்தினால ஈட்டினால் ரட்சிக்கிறவரல்ல. எங்க ஆண்டவர் யாரு தெரியுமா? உனக்கு எப்படி ஆளு, ஈட்டி, பட்டயம் இதை மாதிரி ஒன்ன வச்சு தேவன் ரட்சிக்கிறவர் அல்லப்பா. பாத்தீங்களா? இப்போ அவன் பெரிய பந்தாவா இருக்கிறான். அவட பல ஆயுதம் இருக்கிறது. இவனிடத்துல ஒன்றும் இல்லை. 5 கூழாக்கல்லும் கையில் ஒரு கோலும் அந்த கவனம் மட்டும்தான். யுத்தத்துக்குரிய ட்ரெஸ்ஸும் இல்லை, சாதாரணமான ட்ரெஸ். அப்போ இந்த நிலையில் இருக்கிறவனுக்கு
இவ்வளவு பெரிய விசுவாசமும் அறிக்கையும் இருக்குனாலே அவனுடைய இருதயத்தை தேவனுக்காகவே கொடுத்துட்டான். அவனுடைய இருதயம் பூரா நிரம்பி இருக்கிறவர் தேவன். அதான் சொல்றான், கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிறுத்தி அவரின் வலது பரிசுத்தில் இருக்கிறபடி நான் அசைக்கப்படுவதில்லை. தேவனுடைய பிள்ளை தேவனை முன்ன வையா, மாம மச்சான வைக்காத, தொலைச்சு போடுவான். பணத்தையும் வேற எதையும் வைக்காத. யாரை சொல்லு? அப்பாவை சொல்லு. ஆண்டவர் அறிக்கை பண்ணு. அவருடைய நாமத்தை உச்சரித்து பழகு. அவரை குறித்து வேதத்தின் அடிப்படையில் அதிக கற்றுக்கொள். அவரை குறித்து போதிக்கிற போதனை கேட்டு இருதயத்தில் வச்சுக்க. ஆமென். அப்பதான் நீ பலவானாய் மாற முடியும். அல்லேலூயா. பட்டயத்தினால் ஈட்டினாலும் ரட்சிக்கிறல்ல என்று இந்த ஜன கூட்டம் எல்லாம் அறிந்து கொள்ளும். யுத்தம் கர்த்தருடையது. ஒப்பு கொடுப்பார். இவன் பேச்ச பார்த்தாலே அவன் யோசிக்கிறான், என்னடா இவன் இப்படி சின்ன சிண்டாம்பாய் இப்படி பேசிட்டு கிடக்கான். அந்த பேச்சுக்கும் அவனுக்கும் என்ன இல்லை, சம்பந்தமே கிடையாது. இதே பேச்சு அவன் பேசியிருந்தா சரியாக தான் இருக்கும். ஆனால் இவன் ஆளுல ஒன்றும் இல்லை, அதுக்குரிய ஆயுதங்களும் இல்லை. பேச்சு மட்டும் பெருசு, பேச்சு மட்டும் ரொம்ப பெருசு. என்னடா இவன் ரொம்ப ஓவரா பேசுறான், இயேசு இயேசுன்னு சொல்றான்ல. இதுதான் அல்லேலூயா. சரி வாசிப்போம். அப்பொழுது அந்த பெலிஸ்தீன் எழும்பி கோபத்துல நேரம் அந்த இவனை பள்ளி குஞ்சு அடிச்ச மாதிரி அடிச்சு கொண்டிருக்கும். ஏதோ ஒரு பள்ளி குஞ்சு அடிச்ச மாதிரி ஒரு அடிச்சு கொண்டுலாம். கோபத்தில் என்ன செய்யறான், எதிர கிட்ட வருகையில் தீவிரம் அந்த சேனைக்குள் எதிராக ஓடி எங்க போட்டான், அடைப்பத்துல போட்டு கல்லை எடுத்து காவலில் வைத்து எங்க பட்டுதான் முகம் குப்புற விழுந்தான். கரங்களை தள்ளி கத்திர மையப்படுத்துவோம். சாதாரணமான ஒருவன், ஆமென், ஆடு மேய்ப்படைந்த தாவீது, ஹல்லேலூயா, கொன்னதான இவனை பார்த்தா அவங்க எல்லாம் பயந்து ஓடுனாங்க. இவன் சாதாரணமானவனா இருந்தாலும் அவனோடு தேவன் இருக்கிறான், தேவன் அபிஷேகம் இருக்கிறது, தேவன் அறிவால் நிரப்பப்பட்டது. அதான் சொல்லப்பட்டிருக்கு, தரையில் விழுந்தா இவ்விதமாக தாவீது ஒரு கவனினாலும் ஒரு கல்லினாலும் பெலிஸ்தீனை மேற்கொள்ள மடங்கடித்து அவனை கொண்டு போட்டான். தாவீதின் கையில் என்ன இல்லை, பட்டயம் இல்லை. அதுதான் சரி. அல்லேலூயா. சொல்ற பட்டயத்தில் ஈட்டினாலும் என்ன சொல்லல, ரட்சிக்கிற தேவன் அல்லையா என்கிட்ட சாரா சொல்லிட்டான். ஆனால் அவன்கிட்ட எல்லாம் இருக்கு பாருங்க. அவன் ஸ்தோத்திரம், தாவீது பெலிஸ்தீனோடு ஓடி அவன் மேல் நின்று, அவ்வளவுதான் இவனுக்கு ஆளு உடம்பு. ஸ்தோத்திரம், நின்று அவனுக்கு பட்டயத்தை, யாருக்கு பட்டயம், அவனுக்கு பட்டயத்தை எடுத்து உருவி அவனை வெட்டி கொன்று தலையை தூக்கினான். ஆமென். அவன் சொன்னா, அப்பன் சொன்னா, நீ போய் என்ன வாங்கிட்டோ, அடையாளம். ஹல்லேலூயா. அவன் சொன்ன அண்ணமான அடையாளம் வாங்கிட்டு வர இல்ல, ஒரு சேனை தலைவனுடைய தலையே அடையாளம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடையாளத்தோட வர தகப்பனு காது கேட்ட எப்படி இருந்திருக்கு. குதிரை யுத்த நாளுக்கு தான் ஆயுதம், ஜெயம் கொடுக்கிறவர் கர்த்தர். சேனை இருக்கிறது, படை இருக்கிறது, குதிரைகள் இருக்கிறது, பட்டயம் ஈட்டி எல்லாம் இருக்கிறது. ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லை. ஒன்றும் இல்லாதவனை கொண்டு கட்ட வெற்றியை கட்டளையிட்டார். இதுதான் நம்முடைய தேவன். ஆமென். இந்த தேவனை ஆராதிக்கிற நீ நானும், ஆமென், தலை நிமிர்ந்து
சிலர் குதிரைகளை குறித்தும் சிலர் ரதங்களை குறித்தும் மேன்மை பாராட்டுவார். சங்கீதம் 20 கடைசி 2 வசனம். ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்தும் எங்கிட்ட குதிரை இருக்கு, ரதம் இருக்கு, அதற்கு இதற்கு இதற்கு மேன்மை பாராட்டுவார்கள். நாங்களோ எங்களுக்கு மேன்மை பாராட்ட எங்களிடத்தில் உள்ளதை குறித்து மேன்மை பாராட்டவல்ல, எங்களோடு இருக்கிறவரை குறித்து மேன்மை பாராட்டுவோம். நாங்களோ தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுவோம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்திருக்கிறோம். எழுந்து நிமிர்ந்து நிற்க பண்ணுகிற கர்த்தர் இன்று உன்னோடு கூட இருக்கிறார். அதனால் உன் திட்டம், உன்னுடைய வழி, உன்னுடைய முயற்சி எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடு. கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறதை சகல கண்களும் காணும். இருதயத்தை தேவனை அறிகிற அறிவினால் நிரப்பு. ஆமென். வேதத்தை வாசி, சத்தியத்தை நல்லா கேளு, உள்ளத்துல வை, தேவனோடு பேசு, உடைய நாமத்தை உயர்த்து. ஆமென். அவனோடு கூட இருப்பார். ஆச்சரியமான காரியங்கள் அவர் செய்ய அவர் வல்லவர். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. எல்லா தேவனுடைய அபிஷேகத்துக்கு போவாங்க. தேவ சமூகத்துல எல்லாம் நம்மளை ஒப்பு கொடுப்போம். ஹalleluya, glory Jesus, hallelujah, praise the Lord, hallelujah. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வானனிக்கு இயேசுராஜாவுக்கு வானமெல்லாம் ஸ்தோத்திரம். ஆமென். Hallelujah, hallelujah.
யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும். ஜெயமோ கர்த்தரால் வரும். ஆமென். ஜெயத்தை கொடுக்கிறவர் கர்த்தர். யுத்தத்துக்கு சேனையோடு நின்றாலும் கூட ஆமென், அது இல்லாமல் ஜெயத்தை கொடுக்கிற கர்த்தர் நம்முடைய கர்த்தர். ஒரு சுருத்தாவியை கொண்டு பெரிய ரட்சிப்பை இஸ்ரவேல் ஜனங்கள் உண்டு பண்ணுற தேவன், நானும் நீங்கள் ஆராதிக்கிற தேவன். வாழ்க்கையில எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் சரி ஆமென், பிரச்சனையை பார்க்காத ஆமென். தாவீது கோலியாத்தை பார்க்கல ஆமென், கர்த்தரை பார்த்தா. ஜெயத்தை கொடுக்கிற கர்த்தரை பார்த்தா. எனவே அவர் பார்க்கவே இல்லை, ஜெயத்தை கொடுக்கிற கர்த்தரை பார்த்தா. பிரச்சனையை பார்க்காத, உனக்கு எதிராக செயல்படுகிற மனிதனை பார்க்காத, உன் தேவை நீ நினைச்சு கவலைப்படாத. எல்லாவற்றுக்கும் மேல உயர்ந்து இருக்கிற தேவனை பார். அவரை அதிக அறிவினால் அவருடைய உள்ளம் நிரப்பப்படட்டும். அவரை கிட்டிச்சே சொந்த பலம் அல்ல, தேவனுடைய பலத்தை சார்ந்தது. தாவீதுடைய வாழ்க்கை சவுலுடைய ட்ரெஸ் எல்லாம் போட்டு பார்த்தான். அவன் சொல்லினான், இதுல எனக்கு அபியாசம் இல்லை. தேவனோடு நெருங்கி பழகிற ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு உலக வேஷம் ஒன்னும் ஒத்து வராது. உலக வேஷம் எல்லாம் ஒன்னும் உதவாது. எல்லாம் தூக்கி போட்டுட்டு ஆமென், தேவன் அவன் மேல் இருக்கிறதை உணர்ந்தான். ஆமென், அவனோடு இருக்கிற தேவனை சார்ந்து ஆமென். எதிரியை மேற்கொண்டது போல என்று உங்களுக்கு விரோதமாய், குடும்பத்துக்கு விரோதமாய், வாழ்க்கைக்கு எதிராக எழும்புகிற வல்லமைகளை ஆமென், சத்துடைய சதி திட்டங்களை ஆமென், விசுவாசத்தோடு மேற்கொள்ள கர்த்தர் உனக்கு உதவி செய்வார். நல்ல பிதாவே, நல்ல வேலைக்காக நன்றி. இனிதான் நம்முடைய சமூகத்தில் வந்து ஆராதிக்க கர்த்தர் உதவி செய்வார். கடைசியாக இந்த வார்த்தைகளை கேட்டோம். அப்பா, குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தப்படும். ஆமாண்டவரே, ஆயத்தப்படுத்துறதுனால் ஜெயம் வராது. ஜெயத்தை கொடுக்கிறவர் கர்த்தர். சவுலின் சேனைகள் பட்டயங்களோடு யூட்டியோடு நின்றோம், ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியவில்லை. பெலிஸ்தியரின் சேனை கோலியாத் கொடூரமான மனிதனும் என்ற போதிலும் தேவனை சார்ந்து நின்று தாவீதை கொண்டு ஜெயத்தை கத்த கட்டளை இட்டது போல எங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் கூட அவர்கள் மீது ஜெயம் கொடுக்க வல்லவர் என்பதை நாங்கள் விசுவாசித்து ஆமென், சத்துருவின் சீற்றத்தை பார்க்காதபடி ஆமென், தேவனுடைய மகத்துவத்தை நாங்கள் பார்க்க கிருபை தருவீராக. உலகத்தில் இருக்கிறவனும் உங்களோடு இருக்கிறவர் பெரியவர் என்ற வசனத்தை கைக்கு கத்த உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லிக்கிறேன். அந்த ஒவ்வொரு ஆசீர்வதியும் வாழ்க்கையோட பிரச்சனைகள் நீங்கட்டும், போராட்டங்கள் நீங்கட்டும், சத்துடைய வல்லமல் அளிக்கப்படுவதாக. எதிராக போராடுகிற எல்லா கிரியைகளும் இயேசுவின் நாமத்தில் நிரூபணமாக்கப்படட்டும். ஆண்டவர் எனத்தை விடுவியும். குடும்பங்கள் போராட்ட சத்துருவாய் சாத்தானால் வருகிற போராட்டம், சூரியங்கள், மாந்திரிக வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் சுண்டடிக்கப்படுவதாக, எல்லாம் அழிக்கப்படுவதாக. மக்கள் விடுதலை சமாதானத்தை கண்டு அந்த லாசருக்கு அன்பு பெரிய காட்ட செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற ஜெபங்கள் நல்ல பிதாவே. செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே, என் சபையுடனே உம்மை துதித்திடவே